கவம் ஏன் கட்டுது? உள்ளே அக்னியை முறைப்படி மூலக்கணில் ஏற்றிக்கிட்டே இருந்தால் கவத்தை அறுத்துரும். கவம் இவனுக்கு இருக்காது. அவன் தான் தவம் மிகப்பெரிய தவசி. அப்போ உள்ளே காற்று தங்கி விட்டது. ஆசான் கிருபையால் காத்தா தங்கியது, தலைவனும் தங்குகிறான் உள்ளே. என்ன ஐயா இவ்வளவு பெரிய மகான், எட்டுத்துக்கும் பொருள் படைத்த எந்தை, உலகமெல்லாம் கைக்கு வணங்கக்கூடிய தலைவன், உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தாய் போன்ற தலைவன் ஞான பண்டிதன், என்னையா அட்டத்துக்கும் புகழ் படைத்த நீ சாதாரண நரன், நாயினும் கேடாக எனக்கு என்னையும் மதித்து என் உள்ளே தங்கிவிட்டாயே, என்னையா நியாயம்? இந்த ஜென்மத்தை செய்த புண்ணியம் இல்லையா? பல ஞானிகளுக்கு தொண்டு செய்திருக்கிறேன், பல ஞானிகள் தொண்டு ஆசி பெற்றிருக்கிறேன். அந்த ஆசி காரணமாகவும் மேலும் உனக்கு பொருளாதாரம் இருந்தால் இருக பற்றி கொள்ள மாட்டாய், பொறிவுடனே கட்டுவாய், பொறிவுடன் அடக்கி நீ உன்னை காப்பாற்றுவாய், புண்ணியவான். எங்கள் ஞானிகள் திருவடியை பூஜை செய்திருக்கிறாய். அதற்காக எட்டுத்துக்கும் புகழ் படைத்த, ஒப்பில்லா புகழ் படைத்தவன் நான். ஞான பண்டிதன் சொன்னாலே எவன் சொல்லுகிறானோ அவன் பாவத்தை பொடியாக்கக்கூடியவன் நான். அப்பேற்பட்ட எட்டுத்துக்கும் புகழ் படைத்த நான், என்னை மட்டும் எல்லா இடத்திலும் மலையில் தான் வைத்திருப்பார்கள். பழனி, திருப்பரங்குன்றம், இப்படி பல இடத்தில் மேலே தான் வைத்திருப்பாய். என்னை ஏன் எல்லோரும் கீழே, எல்லா தெய்வங்களும் கீழே வைத்திருக்கான், என்னை மட்டும் மேலே வைத்திருக்கான் என்றால், நான் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தின் ஞானம் என்ற பேச்சுக்கே இருக்காது. என் திருவடியை பற்றினால் போதும். என் திருவடியை பற்றினால் சரி, என்னுடைய தொண்டர்கள், என் சீடர்கள் அத்தனை பேரும் 9 கோடி பேர் என் சீடர்கள். அகத்திய முதல் நந்தீசன் வரை, உஜண்ட மகரேசன் வரை என் சீடர்கள். அவர்கள் திருவடியை பற்றினாலும் எனக்கு தெரியும். ஆக அப்படி பூஜை செய்ததன் காரணமாகத்தான் பொல்லாத காமதேகமாகிய உன் உடம்பில் முற்று பெற்ற முனிவனாகிய என் உடம்பு 1008 மாத்து ஒளி உடம்பு பெற்றவன் நான். அப்பேற்பட்ட தலைவன், நீ செய்த பூஜையின் காரணமாகும் புண்ணியத்துக்காக உன் உடம்புகளை தங்குகிறேன். தங்கி உடம்புல உன்னை கெடுக்கக்கூடிய காம விகாரத்தை பொடி செய்திருக்கிறேன். கவம், கோலை, ஈலை, இருமலையெல்லாம் பொடிபடுத்தி விடுவேன். அப்போ காமத்தையும் பொடியாக்குவேன், கவம் கோலையும் பொடியாக்குவேன். இந்த தேகத்தை, உன்னுடைய தேகத்தை நான் மாற்றுவேன், என் தேகம் மாதிரி உன்னை ஆக்குவேன். தட்டொக்க மாற்றினான் தன்னை என்னைன்னா, நீ என் பேர் எங்கள் வாழ் அன்பு கொண்டதனால் ஒப்பற்ற தலைவனாகிய காமவிகாரமற்றவன், என்றும் அழிவில்லாதவன், கேட்டதெல்லாம் தரக்கூடியவன், 7 போனவுக்கும் நொடிப்பொழுது வருவன், அண்டமெல்லாம் நொடிக்குள் வருகின்ற வல்லவனாகிய நான் என்பால் அன்பு கொண்ட காரணத்திற்காக உன்னோட மூச்சு காட்ட அசைத்து இடகடையும் பெண்களையும் சேர்த்து தேசித்து பூரித்து புறமைத்து ஒடுங்கும்போது நானும் ஒடுங்கி இருக்கிறேன். என்னை போல் நீ வரும் வரையில் நான் அங்கே தான் இருப்பேன். எல்லா விகாரமும் அற்றுவிட்டது, கொனைக்கேடு நீங்கிவிட்டது, பொறாமை நீங்கிவிட்டது, வஞ்சனை நீங்கிவிட்டது, பேராசை நீங்கிவிட்டது, சினம் நீங்கிவிட்டது, ஜாதி வரை நீங்கிவிட்டது, பொருள்பட்டு நீங்கிவிட்டது, கொடுமை நீங்கிவிட்டது. இந்த நிலைமை வரும் வரை நான் உள்ளே இருப்பேன். நான் தான் பேரறிவாளன். நீ சிற்றறிவாளாக இருந்தும் என் திருவடியை பற்றியதால் நான் பேரறிவாளன், பெரும் ஆற்றல் பொருந்தியவன் நானாகிய உன் உடம்புலே தங்கியிருக்கிறேன். எங்கே